வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் லுலு சேல் தான் போயிருந்தோம். 15, 16, 17 வந்து பயங்கர சேல் நடந்துச்சு லுலு மால் பெங்களூரில். ஸோ அங்கே போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தோம் 16th 17th. ஆனால் சரி கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறம் வீட்டுக்கு வந்து செக் பண்ண வாட்டி பயங்கர சேல். ஆக்சுவலி அது நல்ல ப்ரைஸ்க்கு எல்லாம் கிடச்சிது. ஸோ திருப்பி போகலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மண்டே போயிருந்தேன். பார்த்தா ஆன்லைனில் பயங்கரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் எடுத்துக்கலான்னு பார்த்தா எதுவுமே சேல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி பெட் ஸ்ப்ரெட்ஸ், பக்கெட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் நிறைய வந்து சேல் போட்டு வச்சுருந்தாங்க. பெட் ஸ்ப்ரெட்டில் எனக்கு தெரிஞ்சு 350, 400 தான் கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெடி. ஸோ நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கெத்தாக பயங்கரமாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்றே விட்டாச்சு இன்றைக்கி பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா நேற்றோட சேல் முடிஞ்சு. இன்றைக்கி சேல் ப்ரைஸ் இல்லை, எம்ஆர்பி ப்ரைஸ் தான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டு வெளியே ஹைப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்படியே பாருங்கள் என்னென்ன ஐட்டம் சேலில் இருக்குன்ட்டு. நிறைய குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் வந்து குக்கரு, அந்த சர்வ்வேர் செட்டு, அப்புறம் ப்ரெஸ்டீஜில் வந்து அந்த பேனு, அப்புறம் வந்து அந்த பால் காய்ச்சல் குண்டா, கடாய் எல்லாமே வந்து பயங்கர சேலில் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹைப்பர் மார்க்கெட் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் போகணும். அங்கேயும் சேல் எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் சேல் போட்டிருந்தாங்க. அதை மட்டும் தேவையான ஐட்டம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பிரியாணி பாத்திரம், தம் வைக்கிறது எல்லாமே வந்து சேலில் இருந்துச்சு. ஸோ உள்ளார வந்துட்டு சுற்றியாச்சு. இது வந்து நட்ஸ் கவுண்டர் கிட்டே இருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணும், 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சேல் இருந்துச்சு. நேற்று நாங்கள் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டு போன முன்னாடி நாளைக்கு மிஸ் பண்ணியாச்சு. சரி நெக்ஸ்ட் டே இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு போனால் வந்து இல்லைன்ட்டாங்க சேலு. சரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. நான் நினச்சேன் ரெகுலர் சேல் தான், இப்போ 2000 போட்டு 1000 ருபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது பயங்கர சேலு, நம்பவே முடியாத அளவுக்கு சேலு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சேல் போட்டால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போய் வந்து எல்லாம் அள்ளிட்டு வந்துடுங்க. அப்படியே ஹைப்பர் மார்க்கெட்டில் சுற்றிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நான் என்னென்ன வாங்குதுன்னு உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.